நன்றி. இன்றைக்கு இத தலையங்கம் போட்டிருந்தேன். அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதல் அல்லது கிறிஸ்துவுக்குள்ள நாம இளைப்பாறும் போது என்னவாம், அப்பொழுதுதான் எங்களோட வாழ்க்கையில நாம வளர்ச்சியையும் மற்றது வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் காண முடியும். ஆமென். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள். உண்மையாக அவருடைய இளைப்பாறுதலுக்குள் நாம பிரவேசித்தபடியால் தான் நாங்க உண்மையாக ஒரு வெற்றியுள்ள ஒரு விக்டோரியஸ் லைஃப எங்களால வாழ முடியும். சோ இத நாம இன்றைக்கு கற்றுக்கொள்ளும். ஆமென். சோ எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போமா? எபிரேயர் 4. முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில், யாருடைய இளைப்பாறுதலில்? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில், ஏன் அவர் சொல்றாருன்னா, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடியா, அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. தேவனுடைய வசனத்தை அல்லது சுவிசேஷத்தை நாம என்னத்தோட கேட்கணுமா? விசுவாசத்தோடு. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது, வெறுமனாக திரும்பாஸ். கடவுளால படைக்கப்பட்ட ஒவ்வொரு விதைகளும் அத நிலத்துல விதைக்க அது என்ன செய்யுது? பலன் கொடுக்கு. அதே போல தேவனுடைய வார்த்தை அல்லது சுவிசேஷம், நற்செய்தி நாம விசுவாசத்தோட கேட்க அது என்ன செய்யுதாம்? அது நமக்கு பலன் கொடுக்கு. சோ பழைய உடன்படிக்கையில இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யல? விசுவாசிக்கல. அதனால அவர்கள் என்ன செய்தார்கள்? பின்வாங்கி போயிட்டார்கள். என்னத்துக்கு பிரவேசிக்காம? இளைப்பாறுதலுக்கு. சோ அப்ப இளைப்பாறுதல் அங்க என்னத்தை சொல்லப்படுது? கானான் தேசம். அங்க ஒரு தேசத்தை, ஒரு பட்டணத்தை குறிக்குது. அது என்னத்துக்கு நிழலா இருந்துச்சு? இன்றைக்கு நானும் நீங்களும் உண்மையாக ரியல் அந்த ரெஸ்ட், உண்மையான இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு ஒரு அடையாளமாக அன்றைக்கு இருந்துச்சு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பூமிக்குள்ள அவர்கள் என்ன செய்யலையா? பிரவேசிக்கலையா? என்னத்தினால பிரவேசிக்கல? அவிசுவாசம், விசுவாசம் இல்லாத தன்மை. தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாம நாம் அவரிடத்தில் என்ன செய்ய முடியாதாம்? பிரியமாயிருக்க முடியாது. விசுவாசம்தான் நாம கடவுளோட என்ன செய்யப்படுறோம்? சேர்க்கப்படுறோம். விசுவாசத்தினாலதான் கிறிஸ்துவுக்குள் சேர்க்கப்படுறோம். விசுவாசத்தினாலதான் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும்.
ஒட்டு மொத்தத்துல விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யறோம்? கீழ்ப்படுகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். அல்லது இன்னும் டீப்பாக சொன்னா, விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடிச்சதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். சோ இங்க நீங்க கவனிக்க வேண்டியது அவருடைய இளைப்பாறுதல். ஆமீன். சோ இப்ப நாம மனுஷனுக்கு இளைப்பாறுதல் இருக்கு. இப்ப நாம கஷ்டப்பட்டு கனகாலம் வேலை செய்ய எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட் ஒன்று தேவைப்படும். கிழமையில ஒரு நாளைக்கு ஒரு ரெஸ்ட், அல்லது 2 கிழமைக்கு ஒரு கால் ரெஸ்ட். அப்படி மனுஷர்களுக்கு ஏதோ விதத்துல நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. ஆனா இங்க ஆண்டவருடைய இளைப்பாறுதல்ன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய உண்மையாக ஆரம்பிக்கிறதற்கு அவனுக்கு என்ன தேவையா? இளைப்பாறுதல். சோ இளைப்பாறுதல்னா நீங்க நினைக்க கூடாது ஒரு இன்ஆக்டிவ் ஆனது என்று சொல்லி, அதாவது எந்த ஒரு கிரியைகளும் செய்யாம அல்லது ஒரு சோம்பறியாக இருக்கிறது இளைப்பாறுதல் என்று. இளைப்பாறுதல் தலையங்கத்தை போட்டனே, இளைப்பாறுதல் தான் எங்களோட வாழ்க்கையில இன்னும் அதிகமான கிரியைகளை செய்ய பண்ணு. சோ நான் ரிப்பீட் பண்றேன், தேவனுடைய இளைப்பாறுதல் தான், கிறிஸ்துவுக்குள்ள நாம் இளைப்பாறுதல் தான் இன்னும் அதிகமான அன்புகளையும் நேரங்களையும் மற்றவர்களை நேசிக்கவும் இன்னும் எங்களுக்கு ஊக்குவிக்கிறது, அல்லது நமக்குள்ள இருந்து செய்ய பண்ணுகிற ஒரு வல்லமை எங்களுக்கு தெரிகிறது தேவனுக்குள்ள நாம் இளைப்பாறுது. இதை நான் உங்களுக்கு ஜதார்த்தத்தோடு, நான் உதாரணத்தோடு நான் பிறகு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். எப்படி தேவனுக்கு இளைப்பாறுதல், கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதல் உண்மையாக எங்களை எப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டிவ் உள்ள ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக எங்களை மாற்றுகிறது, எப்படி தேவனுடைய வல்லமை நமக்குள்ளால அவருடைய கிருபை எங்களை எப்படி எங்களை வழிநடத்தது என்பதை நீங்க இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தால் அது உங்களுக்கு நடக்கும் என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் கடவுளுடைய சித்தம். சோ கடவுளுடைய சித்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு சொன்னப்பட்ட அந்த உடன்படிக்கை நிமித்தம் எகிப்து தேசத்தில இருந்து, அந்த அடிமைத்தனத்தில இருந்து ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை நிமித்தம், அதாவது தன்னுடைய உடன்படிக்கை நிமித்தம் ஜனங்களை விடுதலை ஆக்கின ஸ்டோரி, கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சோ இத நாம என்ன சொல்லலாம்? ரட்சிப்பு என்றுதான் இன்றைக்கு நாம எல்லாரும் உலகத்துல கிறிஸ்தவ மட்டத்துல சொல்றோம். இந்த ரட்சிப்பு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன போல, உங்களை போல பெற்றிருக்கிறார். இத கவனமா கேளுங்க. இதை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், ஆனாலும் திரும்ப நான் சொல்றேன். பழைய உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கை எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. புதிய உடன்படிக்கை வந்த பிறகு பழைய உடன்படிக்கையில் இருந்த புதிய உடன்படிக்கை இப்ப என்ன செய்யப்படுது? வெளிப்படுத்தப்படுது. அப்ப ஆபிரகாம் கொடுத்த அந்த உடன்படிக்கை நிமித்தம் தேவன் தனக்கண்டு ஜனத்தை என்ன செய்யறார்? மீட்டுக் கொள்றார். எகிப்தின் அடிமையில இருந்து இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய சொந்த ஜனங்களாக பெயர் கொடுத்து மீட்டுக் கொள்றார். இவர்களை மீட்டுக்கொண்டு செங்கடலை பிளந்து பிசாசினுடைய எல்லா சேனைகளையும் அந்த செங்கடலுக்குள்ள அழிச்சு அந்த ஜனங்களை முற்று முழுதாக செங்கடல்ல இருந்து
இங்காளி தேசத்தில் கொண்டு வர. சோ இது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு காரியத்தை பெற்றிருக்கிறார். இதுல எந்த மாற்றமும் இல்லை. விக்கிரகங்களை வழிபட்டோம், அவர்கள் எவ்வளவு தேவர்கள் அல்லாத தேவர்களை வழிபட்டு இயேசுதான் மெய்யான கடவுள் என்ற அந்த ஒரு மீட்புக்குள்ள வந்த எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசித்தார்களா என்று கேட்டா நான் சொல்லுவேன் இல்லை. இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் 10வது வசனத்தை பாருங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல, தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல, இளைப்பாறினது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன், பிரவேசிக்க போறவன் அல்ல, பிரவேசித்தவன். சோ இதுக்கு இந்த அதிகாரம் நிகழ்காலம், அதாவது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ரட்சிப்பு இன்று. இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறது தான் உண்மையாக நாம முழுமையான ரட்சிப்பை நாம் என்ன செய்யலாம், அனுபவிக்க முடியும். ஆமென். சோ இப்ப இங்க இதுக்கு திரும்பி வரணும்னாங்க, எந்த கிரியைகளை முடிச்சு ஓய்ந்திருப்பான் என்பதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தேன் என்று சொன்னா உங்களுக்கு இந்த சத்தியமே விளங்காஸ். இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, அநேகமானவர்களுக்கு, ஏண்டா ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, நானும் வனாந்தரத்துல வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவனாகத்தான் பல வருஷம் இருந்திருக்கிறேன். ஆமென். அதே போல இன்றைக்கும் அநேகர் அந்த வனாந்தர வாழ்க்கைக்கு தான் அநேகர் இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் இந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துக்குள்ள 40 வருஷம் வச்சிருக்கிறது அல்ல அவருடைய சித்தம். இவர்கள் இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சது போல இவர்கள் பின்வாங்கி போனபடியா, இவர்களுடைய அவிசுவாசத்தினாலதான் இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இளைப்பாறுதல் தேசத்துக்குள்ள பிரவேசிக்காம மாறாக வனாந்தரம் சாபத்துக்குள்ளேயும் தரித்திரத்துக்குள்ளேயும் பிரவேசித்தார் என்று வேதம் சொல்ல. அப்ப இவர்களை அழைச்சு கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றார், இது உங்களோட தேசம், இது உங்களுக்கான தேசம், இது நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட தேசம், இது உங்களுக்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஏற்கனவே உங்களுக்காக எல்லாம் செய்யப்பட்டு தயாராக்கப்பட்டு ஜனிப்பிக்கப்பட்டு ஆமென் ஆசீர்வாதம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தேசம். அதுல போய் நீங்க என்ன செய்யுங்கன்னா சுதந்திரீங்க. இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்பதை அநேகர் கடவுளை குறிச்சு பிள்ளையாக தப்பாக புரிஞ்சு கொள்றார். அவருடைய சித்தம் ஆசீர்வாதம். இதுக்குரிய வசனங்களை நீங்க பார்க்கிற பொழுது நீங்கள் உண்மையாக நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட மெய் சிலுக்கும் என்று சொல்வார்கள், அது ஆகுவீங்க. நீங்க நிச்சயமாக கடவுளுடைய அன்பை குறிச்சு
அவருடைய சித்தத்தை குறிச்சு நீங்க அறிகிற பொழுது உண்மையாக நீங்க அவருடைய முழு இருதயத்தோட அவர் என்ன செய்வீங்க? நேசிப்பீங்க. ஆமே. சோ தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசத்தோட கேட்டுக்கொள்ளுங்க. அவருடைய வசனத்தை நம்பி விசுவாசத்தோடு கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன செய்யப்படலையா? பிரயோஜனப்படவில்லை. ஆண்டவருடைய சித்தம் இந்த ஜனங்களை என்ன, தன்னுடைய ஜனங்களை இந்த தேசத்துக்குள்ள கொண்டு போகணும். இளைப்பாறுதலின் தேசம் அல்லது கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், இது ஏற்கனவே அங்க கொடுக்கப்பட்டது. ஆனா இவர்கள் அவிசுவாசத்தினால் இவர்களாலதான் என்ன செய்யப்பட்டது? தாமதிக்கப்பட்டது. இவர்களாலதான் பைபிள் சொல்லுது, இவர்கள் என்ன செய்தார்களாம்? நித்திய ஜீவனை அனுபவிக்காம அழிந்து போனார்கள், வனாந்தரத்தில் செத்தார்கள் என்று சொல்லப்படுது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏண்டா நீங்க புதிய உடன்படிக்கையோட இதை சேர்த்து பாருங்க. இன்றைக்கு இங்க இப்ப நித்திய ஜீவனை அனுபவிக்கிறதற்குத்தான் நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கும் அவர்கள் 40 வருஷத்தை வீணடிக்காம அவர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்த பூமிக்குள்ள பிரவேசிச்சிருந்தா அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? இருக்கிற காலம் மட்டும் தரித்திரத்தையும் சாபங்களையும் அனுபவிக்காம அவர்கள் இங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல தங்களோட வாழ்க்கையை நடத்தி முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அவருடைய அவிசுவாசம், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியும். ஆமென். இப்ப இங்க செத்த கிரியலை குறிச்சு பார்க்க போறோம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடிச்சு ஓய்ந்திருப்பான். தன் கிரியைகளை முடிச்சு ஓய்ந்திராதவன் இளைப்பாறுதல்ல பிரவேசித்ததுக்கு அடையாளமே இல்லை. சோ இப்ப இங்க என்ன கிரியைகளை முடிச்சு ஓய்ந்திருப்பான் என்ற கேள்வி உங்களுக்கு உருவாகும். சோ முதல் சொல்லியிருந்தேன், தேவனுக்குள்ள இளைப்பாறுறதாலதான் நாம இன்னும் கிரியை செய்கிற மனுஷனாக மாறலாம் என்று முதல் சொல்லியிருந்தேன். ஆனா இங்க வசனத்துல அவன் கிரியில முடிச்சு ஓய்ந்திருப்பான் என்று இருக்கிறதே. சோ அப்படின்னு சொன்னா தேவ வார்த்தை நம்ம சோம்பரி ஆக்குதா அல்லது நாம ஒன்றும் செய்யாம இருக்கிறத குறிச்சு பேசுதா? இல்ல, இங்க செத்த கிரியைகளை குறிச்சு பேசப்படுது. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாறாம இருக்கும் மட்டும் அவன் செத்த கிரியைகள்ல அவன் என்ன செய்வான்? வளர்ந்தோண்டே போவான். செத்த, பைபிள் சொல்றது செத்த கிரியைகள், டெட் ஒர்க்ஸ். செத்த கிரியைகள். அது என்ன செத்த கிரியைகள் என்று சொன்னா, அதாவது நாம ரட்சிப்புக்காகவோ அல்லது நீதிக்காகவோ அல்லது கடவுளிடத்துல சேர்றதுக்காகவோ அல்லது நித்திய ஜீவனுக்காகவோ என்னத்துக்காக நாங்க கிரியைகளை நடப்பிக்கிறோமோ, அதாவது கடவுளிடத்துல இருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரியதா இருக்கலாம் அல்லது எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் அதற்காக நாம கிரியைகளை நடப்பிக்கிறது எல்லாமே செத்த கிரியைகள். பைபிள் தெளிவாக நமக்கு சொல்லு. ஆமென்.
எபிரேயர் அதே புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்தை பாருங்க. எபிரேயர் 6. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தை ஒரு மனுஷன் புரியல, அல்லது கிருபையின் உபதேசத்தை ஒரு மனுஷன் புரியலன்னு சொன்னா அவன் செத்த கிரியைகள்ல தான் இருப்பான். பாருங்க, செத்த கிரியலுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், செத்த கிரியலுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அப்ப நாம இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை கேட்டோன்னு, இயேசு கிறிஸ்துவால் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். ரட்சிப்புன்றது தேவனுடைய ஈவு, இவ் நீதி நாம அவருடைய ஈவினால் இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். சோ அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் என்னவா இருக்குது? இலவசமா இருக்குது, கிருபையினால். சோ அப்ப நாம அதை என்ன செய்யணுமா? இலவசமா இருக்கிறபடியால நாம பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தினால். ஆமென். சோ விசுவாசத்தினால பெற்றுக்கொள்றதுதான் தேவனுடைய நீதி, தேவனுடைய வழி. மாறாக நம்முடைய கிரியையினால பிறப்பு வைக்க அவ்வளவும் என்னவாம்? செத்த கிரியைகள். சோ அதுல இருந்துதானாம் நாங்கள் என்ன செய்யணுமாம்? மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் எபிரேயர் 6 ஆண்டவர் பேசுற. எத்தனை பேர் நீங்க இந்த செத்த கிரியையில இருந்து நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? இப்ப இளைப்பாறிட்டீங்க. இந்த இளைப்பாறுதலை தான் கடவுள் தன்னுடைய இளைப்பாறுதல் என்று சொல்றார். சோ அப்ப நம்ம செத்த கிரியையில இருந்து நாம மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் ஓய்ந்திருக்கிற பொழுது இப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்து உண்மையாக பவர்ஃபுல்லாக வல்லமையாக என்ன செய்ய போற? கிரியை செய்ய போற. இதுக்கு உதாரணம் நான் தான். இப்ப நான் முன்னே இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதாவது எப்படி கடவுள் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார், அதே போல அவர் என்ன விடுதலை ஆக்கினார். ஆனா சுவிசேஷம் எனக்கு பிரசங்கிக்கப்படாதபடியால், உண்மையான சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம், ரட்சிப்பினுடைய சுவிசேஷம், இந்த செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்பத்தக்க சுவிசேஷத்தை எனக்கு பிரசங்கிக்காதபடியால நான் செத்த கிரியைகள்ல, அதாவது என்னுடைய பரிசுத்தத்தினால நான் கடவுளை அடைய நினைச்சதும், அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற நினைச்சதும், என்னுடைய நீதியினால, என்னுடைய பரிசுத்தத்தினால, என்னுடைய கிரியைகளினால, என்னுடைய ஊழியத்தினால, என்னுடைய ஜெபத்தினால, என்னுடைய சுவிசேஷ ஊழியங்களினால, இப்படி நாம தேவனிடத்துல நல் மனுஷனாக நாம நினைக்கிறதற்கு முயற்சி செய்தபடியால் இவ்வளவும் செத்த கிரிய. இதனால என்னுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என்னவா இருந்துச்சு? மிச்சம் எல்லாமே பாரமா இருந்துச்சு. சோ மனைவியை நேசிக்க முடியல, குடும்பத்துக்கு நேரம் செலுத்த முடியல, என்ற வேலையில கவனிக்க முடியல. மாறாக எப்ப நான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பெற்றனோ, எப்ப நான் இயேசுவுக்குள் அவருடைய பரிசுத்தத்துல இளைப்பாறினேனோ, அவர் எனக்கு தந்த நீதியில இளைப்பாறினேனோ,
அவர் எனக்கு தந்த இலவசமான பரிசுத்தம், அவர் என்னை ஆக்கின என்னை எப்படி புதிய மனுஷனாக மாற்றினார், என்னை எப்படி அவருக்குள்ள பரிசுத்தம், நீதி, அவருடைய குழந்தையாக பெற்றெடுத்தது, எல்லா சத்தியத்தை நான் அறிஞ்சு கொண்டேனோ, கேட்டதை விசுவாசத்தோட கேட்டேனோ, அதில நான் இளைப்பாற வெளிக்கிட்ட பிறகு இப்ப கடவுளை உண்மை உள்ள இருதயத்தோட நான் என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன். செத்தகிரியலுக்கு நாங்க என்ன செய்துட்டோம்? நீங்கள் ஆயிட்டோம். இப்ப கடவுள் என்ன சொல்றேன்? இப்ப நாம இந்த சத்தியத்தை அறிந்த உடனே உண்மையான இளைப்பாறுதல், உண்மையான ஒரு ஆறுதல், உண்மையான ஒரு விடுதலை நமக்கு வந்த உடனே இப்ப நாம என்ன செய்யறோம்? அந்த இளைப்பாறுதல்ல இருந்தோண்டு இப்ப நாம செய்யற ஒவ்வொரு கிரியையும், மனைவியை நேசிக்கிறோம், மனைவிக்காக காரியங்கள் செய்யறோம். முன்னே இந்த நேரம், இந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிற நேரம், அல்லது எங்களோட வேலையில போக்கஸ் பண்ற எல்லா மைண்டும் எங்க போச்சுது? செத்த கிரியைக்க போச்சு. புரியுதா நான் சொல்றது? யாராவது புரிஞ்சா ஆமேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா விளங்கப்படலாம். இதுதான் ரியல் ரெஸ்ட். ஈவன் படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும், அல்லது எந்த பிள்ளைகளா இருந்தாலும், ஆண்டவர் சொல்ற ரெஸ்ட், the spiritual rest, அதாவது ஆவிக்குரிய இளைப்பாறுதல் தான் உங்களுடைய வெற்றிக்கு முழு காரணம். சோ இன்னொரு காரியம், இந்த ரெஸ்ட் என்ற வார்த்தையை நான் டிக்ஷனரியில ஆராய்ஞ்சு பார்த்தேன். அது என்னென்ன அர்த்தங்களை கொண்டு வருது. ஆண்டவர் பாவிக்கிற ஒவ்வொரு வசனமும் அதுக்கு பல அர்த்தங்களை கொடுக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாமே கடவுளால் உருவான வார்த்தை, மனுஷனாலே அல்ல. சோ ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. சோ இளைப்பாறுதல், அதுக்கு என்ன வேற வேற அர்த்தங்களை கொடுக்குறாங்கன்னு சொன்னா டிக்ஷனரியில, நீங்க ஒரு ஆளை டிபெண்ட் பண்றீங்க. சோ நீங்க ஆண்டவரை, கடவுள் மேல நீங்க டிபெண்ட் பண்ணல, அவர் மேல நீங்க சார்ந்து இல்ல, அவர் மேல முழு நம்பிக்கையை நீங்க வைக்கிறேன்னு சொன்னா நீங்க இளைப்பாற முடியாது. இந்த இளைப்பாறுதல் தான் ஒரு மனுஷனுக்குள்ள முழு சமாதானத்தையும் கொண்டிருச்சு. இப்ப நான் கேட்ட, இப்ப ஏன் இன்னைக்கு செத்த கிரியல இருந்து மனுஷனால இளைப்பாற முடியுது இல்லை? வாய்? ஏன்? பிகாஸ் ஏனென்றா அவங்க இயேசுவால பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை அவங்க நம்பல. இயேசுவால பெற்றுக்கொண்ட நீதிய அவர்கள் நம்பல. இயேசுவால நாம பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட வாக்குத்தத்த பூமிக்குள்ள நாம பிரவேசிச்சிட்டோம் என்கின்ற உண்மையை, சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. சோ அதனால தங்களுடைய சுய நீதியினால், தங்களுடைய சுய பரிசுத்தத்தினால், எனது பவுல் சொன்னது போல நியாயப்பிரமாணத்தினால் அவர்கள் நீதிமான்கள் ஆகப்பட நினைக்கிறபடியால அவர்களுக்கு கேட்ட வசனம் பிரயோஜனப்படவில்லை. ஆமென். சோ இந்த இளைப்பாறுதல் என்றது எல்லா கிறிஸ்தவர்களும் பிரவேசிக்க, இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க நீங்க இதுக்குள்ள பயங்கரமான எவ்வளவோ
படிக்க வேண்டிய நிறைய வசனங்கள் இருக்கு. திரும்ப எபிரேயர் 4க்கு நான் போறேன். சோ என்ன கிரியையில இருந்து நாம் இளைப்பாடுறோமா, ஓய்ந்திருக்கிறோமா? செத்த கிரியைகள். செத்த கிரியைகள் என்று சொன்னா என்ன? ரைட், ரட்சிப்புக்காக அல்லது பரலோகத்துக்கு போறதுக்காக அல்லது தேவன் பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்தத்தை பெறறதுக்காக, ஆசீர்வாதங்களை பெறறதுக்காக, எதற்காக நாம செய்கிற கிரியைகள் எல்லாம் ஆண்டவற்ற பார்வையில பைபிளின் அடிப்படையில் செத்த கிரியை. அப்ப இளைப்பாறுதல்ல பிரவேசித்தவன் இதுல இருந்து எல்லாம் என்ன செய்திருப்பானா? ஓய்ந்திருப்பான். இதுதான் அடையாளம், இவர் கிறிஸ்துவின் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிச்சிட்டார். ஆமென். இப்ப எபிரேயர் 4 சில இன்னும் வார்த்தையில நான் பார்க்க போறோம். விசுவாசித்தவர்களா, 3வது வசனம், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும், அவருடைய கிரியைகள் உலக தோற்றத்தில் முதலே முடிஞ்சது என்று சொல்லப்படுது. இது எவ்வளவு தூரம் இந்த இளைப்பாறுதல் மிக முக்கியம் என்பது கிறிஸ்தவர்கள் அறிஞ்சு கொள்ளணும். இந்த இளைப்பாறுதல் இன்னொரு அர்த்தம் என்ன? முழு நம்பிக்கை, தேவன் மேல முழு நம்பிக்கை நாம வைக்கிறோம். இளைப்பாறுதலுக்கு இன்னொரு அர்த்தம், நாம் அவர்ல முழு நம்பிக்கை. இந்த வாழ்க்கைக்குரியதெல்லாம் அவரிடத்துல இருந்து வருகிறது. நாம ஒரு ஆள் மேல நாங்க டிபெண்ட் பண்றோம் என்று சொன்னா டோட்டலி அந்த பர்சனை நாம என்ன செய்யறோம்? நம்புறோம். நம்பினாத்தான் நாங்க ஃபுல்லா இளைப்பாறுவோம். ஆமென். இப்ப சர்வசாதாரணமாக என் குடும்பத்துல நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் நேற்றைக்கு தான் நடந்தது. இப்ப என்னுடைய மகன் மூத்தவர் கெஷான் இப்பதான் கார் பழகுற. ஆனா மாஸ்டர் எனக்கு சொன்னார், அவர் கொஞ்சம் பனிக்காகிறார், எல்லாம் செய்கிறார், ஆனா பனிக்காகிறார். அப்ப நான் நேற்றைக்கு என்னுடைய காரை அவர் இன்னும் டெஸ்ட் எடுக்கல, ஆனாலும் நான் பக்கத்துல இருந்து அவர் ஓடலாம். அவர் காரை ஓட விட்டுட்டு அவர் ஓட வலிக்கிட்ட உடனே நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். நான் இளைப்பாறிட்டேன் காருக்கு. ஏன் நான் இளைப்பாறினான்னு சொன்னா, எனக்கு அவ்வளவு ஒரு கான்பிடென்ட் அவர் எனக்கு தந்தார். அவருக்கு டிரைவிங்ல எனக்கு அந்த கான்பிடென்ட் தெரிஞ்சு, அதனால நான் போனை பார்த்து கொண்டு எல்லாரோட காய்ச்சி கொண்டிருந்தேன். அதுவே அவருக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துச்சு. ஏன்னா அப்பா முதல் கார்ல ஏறி இருந்து ரிலாக்ஸா இருக்கிறார், அவருக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கு. ஆனா இங்க அவருக்கு சேம் டைம் மோட்டிவேஷன். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரியலாக நான் போன் காய்க்கிறேன், எந்த பாட்டுக்கு இருக்கிறேன் என்று சொன்னா காரணம் என்னன்னு சொன்னா அவற்ற டிரைவிங், அவருடைய கார் ஓட்டத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிச்சு. அதனால நான் இந்த பாட்டுக்கு இப்படியே போன் எல்லாம் காய்ச்சி கொண்டு வேற அளவில் பார்த்து கொண்டிருக்க அவர் ஓடுறார். எனக்கு இந்த ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதல் என்னத்தினால வந்தது? நான் அவர் மேல வச்ச நம்பிக்கை, அவர் ஓடின கார்ல வச்சிருந்த நம்பிக்கை. இது ஒரு சின்ன உதாரணம், ரைட்? அப்ப நான் என்ன, ஓகே, அவர் என்ன பத்திரமா கொண்டு போவார், அவர் பத்திரமா ஒரு இடம் ஆக்சிடென்ட் பண்ணா கொண்டு போவார். இதே போலதான் கடவுளுக்குள்ள நானும் நீங்களும் அவர் மேல முழு நம்பிக்கை, அதாவது குமாரன் மூலமாக
இயேசு கிறிஸ்து மூலமாக, அதாவது பிதா தன்னுடைய குமாரன் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்குரிய அத்தனையும், ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் சிலுவையில தந்துட்டார், செய்து முடிச்சிட்டார், எங்களுக்குள்ள தந்துட்டார் என்ற முழு நம்பிக்கை உங்களுடைய இருதயத்துல வெறும் மட்டும் எந்த ஒரு மனுஷனும் நீங்க உண்மையான இளைப்பாறுதலை உங்களால அனுபவிக்க முடியாது. நாம் எல்லாரும் பொய் கிறிஸ்தவர்களாத்தான் இருப்போமே ஒழிய நீங்க அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சோ இதுதான் கேட்டவர்கள் நம்பிக்கை இல்லாம, விசுவாசம் இல்லாம கேட்டபடியால அவங்களுக்கு கேட்ட வசனம் பாருங்க பிரயோஜனப்படவில்லை. கேட்ட வசனம் பிரயோஜனப்பட்டா அதனுடைய மீனிங் என்ன? ஆசீர்வாதம். இன்றைக்கும் நாங்க காலமே எவ்வளவு காலம் அந்த சண்டே என்றா ஒண்டா இருந்து சாப்பிடுறது காலமே, இன்றைக்கு ஒண்டா இருந்து எல்லாரும் டேபிள்ல சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா எப்பவும் சொல்றேன், டேபிள்ல இருந்து குடும்பமாக நீங்க சாப்பிட்டு பழகுங்க. எங்களை விட்டு அடிக்கடி நடக்கிறது, ஆனா சொல்றேன். அப்ப இப்படி இருக்க பைபிளை பற்றி கதை வந்துச்சு. அப்ப நாங்க ஹெல்த்தியான நல்ல ஒரு ஆரோக்கியமான சம்பாஷணையை செய்தோம் பிள்ளைகளோட. அப்ப இந்த ஸ்டோரி வந்துச்சு. அதாவது ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடத்துல, அதாவது பைபிள்ல கானானிய ஸ்திரீன்னு சொன்னா புறஜாதி, அதாவது இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல், அதாவது பிதா இஸ்ரவேலைத்தான் தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிஞ்செடுத்தார். ஏனென்று சொன்னா அவர்கள் ஊடாக உலகம் முழுவதையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரத்தான். இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க உலகம் முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து மனம் திரும்ப. ஆமென். அப்படிப்பட்ட கடவுளிடத்துல பிரஜாதி கானானிய ஸ்திரீ வந்து தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய டாட்டர், தன்னுடைய மகள் என்னவாம் கொடிய வேதனைப்படுகிறாள். பிசாசினால் பிடிபட்டிருக்கிறார். சோ பிசாசினால இன்றைக்கு அநேக நோய்கள், அநேக காரியங்கள் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில பிடிபடுது. சோ அது நோயா இருக்கலாம், அல்லது அது டீமன் பொசஸ்ட் என்றுதான் ஆங்கிலத்தில் இருக்கு, அல்லது சாத்தானா பிசாசினால் என்றுதான் தமிழ்ல இருக்கு. சோ இத்தனைக்கும் இவள் கானானிய ஸ்திரீ, ரைட்? அப்ப அவள் வந்து தன் பிள்ளைக்கு சுகத்தை கேட்க வாரா. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, பாருங்க அவனுடைய வார்த்தைகள், எங்களுக்கு இரங்கும். சரி, அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சா நல்லா இருக்கும். பட் மத்தேயு 15:22, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவ்விடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, பாருங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே. சோ இப்ப பைபிள் சொல்றது, நாம எல்லாம் புறஜாதி, நாம இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீவள் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, எல்லாம் அந்த டீட்டெயில்ஸா சொல்றார். எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதித்திரமா அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்.
அதற்கு அவர் பாருங்க, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். பாருங்க, இயேசுவும் அவரும் உண்மையைத்தான் பேசுறார். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்குத்தான் நான் அனுப்பப்பட்டேன், வேறொன்றுக்கும் அல்ல என்றார். அப்படி சொன்ன பிறகும் லிசன், இதை கேளுங்க வடிவா, அப்படி சொன்ன பிறகும் அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். பணிந்து கொண்டாளுக்கு இன்னொரு விதத்துல ஆராதனை என்றும் பைபிள்ல மூல மொழிகள் பேசுது. இன்னைக்கு நமக்கு ஆராதனை என்றாலே நாம என்னன்னு தெரியாது. ஆண்டவரிடத்துல நாம எதிர்பார்க்கிறதே ஒரு ஆராதனை தான். ஏண்டா அவரிடத்துல நீங்க எதிர்பார்க்கணும். தன்மை தேடுகிறவருக்கு அவர் பலனை நிற்கிறோம். நீங்க என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். அவர் வந்து, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பாருங்க, மிக மிக பிடிச்ச ஒரு வசனம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இது முன்னவும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இவள் கேட்டது என்ன? இவள் என்னத்துக்கு வாராள்? தந்த மகள் பிசாசின் கட்டிலிருந்து, அல்லது வியாதி கட்டிலிருந்து, அல்லது தரித்திரத்திலிருந்து, அல்லது அது என்னவா இருக்கலாம், அது என்ன வியாதியா, பிரச்சனையா, கஷ்டமா, துன்பமா, துயரமா, எதுவா இருக்கலாம். இவள் வந்து தேவனிடத்துல என்ன செய்யறாள்? கேட்கிறாள். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிள்ளைகளின் அப்பம். அப்ப இயேசு என்ன சொல்ல வாரார்? இயேசு என்ன சொல்ல வாராருங்க? இதெல்லாம் நான் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணின அப்பம், பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற அப்பம். அப்ப உண்மையாக இயேசுவின் பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் என்றது அது அப்பம். பிசாசை இருந்து விடுதலை என்றது அப்பம். இது என்ற பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறதே, இது என்ற பிள்ளைகளுக்காக அப்பம். ஏன்? இவள் பிரஜாதி, இவள் இஸ்ரவேலர்கள் அல்ல, இவள் பிரஜாதி. அப்ப ஆண்டவர் பாருங்க, பிள்ளைகளுடைய அப்பத்தான் நாய்க்குட்டிக்கு போடுறது. அப்ப இன்டிரெக்டாவே அவர் அவளை நாய்க்குட்டி என்று சொல்றது போல இருக்கிறது இந்த வசனம். நீ என்ற பிள்ளை அல்ல, ஆனா இந்த பிள்ளைக்கு இருக்கிற சுகம், நான் கொடுக்கிற சுகம், நான் கொடுக்கிற பலன், நான் கொடுக்கிற ஆரோக்கியம், நான் கொடுக்கிற சாப்பாடு, நான் கொடுக்கிற உணவு, நான் கொடுக்கிற நீதி, நான் கொடுக்கிற பரிசுத்தம், அது எதுவா இருக்கலாம், என்ற பிள்ளைக்கு வச்சிருக்கிற அப்பத்தை நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் என்ன சொன்னால் தெரியுமா? மெய்தான் ஆண்டவரே, ஐ லைக் தட் வேர்ட். உண்மைதான் ஆண்டவரே, நீங்க சொல்றது உண்மை. இது பிள்ளைகளுடைய அப்பந்தான், இது பிள்ளைகளுக்காக நீங்க வச்சிருக்கிற அப்பந்தான். அது மெய்தான், நான் அதை நம்புறேன். அவள் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தி, தாவீதின் குமாரனை என்றால் எனக்கு இரங்கம் என்றால். எஸ் ஆண்டவரே, நீங்க சொல்ற சரி. இயேசுவே கடவுளே, நீங்க சொல்ற சரி. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, சகலதும் உங்கள் மூலமாய் உண்டானது என்று உங்களால் எல்லாம் உண்டாகவில்லை. நீங்க சொல்றது சரி. பிள்ளைகளின் அப்பந்தான். ஆகிலும் இந்த நாய்க்குட்டிகள் எங்களை போன்றவர்கள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். ஓ மை காட், இப்படி ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் சொன்னார், நான் பார்த்ததே இல்லை என்றார்.
பிள்ளைகளே, உண்மையா என்ற பிள்ளைகளே இந்த அளவுக்கு விசுவாசிக்கலே, இஸ்ரவேல் ஜனங்களே என்ன கொண்டே சிலுவையில் அறிய போறாங்களே, உண்மையா நான் தேடி வந்த இந்த ஜனமே என்னை ஏற்றுக்கொள்ளலே. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்க அவருடைய பிள்ளை என்று சொல்லி அதிகாரம் கொடுத்த நாங்களே அவரை முழுமையா நம்பலே. எங்களாலே அவருக்குள்ள இளைப்பாற முடியாம இருக்கே. அவர் சொன்னார், எஸ், இது பிள்ளைகளோட அப்பந்தான். நீங்க மேசையில இருந்து சாப்பிடுவீங்க உங்களோட பிள்ளைகளோட, ஆனா அங்க இருந்து விழுகிற துணிக்கே நாய் சாப்பிடுமே, நாங்க சாப்பிட்டுவோம். அந்த சாப்பாட்டால நான் சுகமடையலாம் என்ற நம்பிக்கை தான் அவர்கிட்ட இருந்த. தெரியுமா உங்களுக்கு? அந்த மேசையில இருந்து விழுந்த துணிக்கையில இருந்து விழுகிற உங்களோட அப்பம் இருக்கே, அதுவே என்ற மகளை சுகப்படுத்தும் என்று சொன்னால் பாருங்க. அந்த விசுவாசத்தின்படி ஆண்டவர் சொன்னார், இயேசு அவளுக்கு பிரதித்திரமா, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்ற அந்நேரமே, அந்த சொன்ன அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வசனம் சொல்ல. என்ன, ஏன் இந்த வசனம், ஏன் இந்த ஸ்டோரி இதுக்குள்ள வரணும்? என்ன ரீசன்? ஏன் ஆண்டவர் இன்றைக்கு இது எனக்கு நினைப்பூட்டணும்? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லை, ஆனா இவள் விசுவாசம் உள்ளவள். இவள் கேட்டிருக்கிறாள், இவர்தான் தாவீதின் குமாரன், ஆண்டவர், ஆண்டவரே இவரால முடியும், இவர் இறங்குவார். அன்றைக்கு அவளுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சு. அவள் மகளை குறிச்சு பயங்கர வேதனை. இன்றைக்கு டீமன் பொசஸ் என்றது, பிசாசு இன்றைக்கு மனுஷனை ஆளுகை செய்யறது இன்றைக்கு அதிகமாக வெளியிடங்கள்ல இவன் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கு. டீமன் பொசஸ் என்றது அது பல வழியில மனுஷனுடைய மைண்ட, மனுஷனுடைய மனசை கொள்ளையாடி வச்சிருக்கு. நாம கிறிஸ்துவின் சிந்தையில வளரேன் என்று சொன்னா, அவருடைய சத்தியத்துல வளரேன்னு சொன்னா, சிலவேளை பிசாசு எங்களை டீமன் ஆளுகை செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளே அல்ல, இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் சில, ஆனா உண்மையா சொல்றேன், ஆண்டவர் எங்களை முற்றும் முழுதான விடுதலை. ஆமென். நாம இடம் கொடுக்க தேவையில்லை. நாம எப்ப அவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்றோமோ அன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? ஆசீர்வாதத்தை புறம்பே தள்ளுறோம். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், இது பிள்ளைகளுடைய அப்பமே, தெய்வீக சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். ஆமென். இது ஏண்டா பாருங்க, ஆண்டவர் அப்பத்தை பிச்சு கொடுக்கிறார். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். சோ அவருடைய சரீரம் பலியிடப்பட்டதினால், அடிக்கப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டோமா? பூரணமாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். பைபிள் சொல்லுது, அவர் எங்கள் அக்கிரமங்களை மன்னிச்சு எங்களை நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லுது. பாருங்க, பிள்ளைகளுடைய அப்பம். ஆமே, பிள்ளைகளுடைய அப்பம். ரைட். சோ இத
இன்னைக்கு நாம காலையில சாப்பிடுகிற பொழுது பேசணும். அப்ப பிள்ளைகள் அது அவங்களுக்கு இப்ப நான் இதுல கொடுக்கிற மெசேஜை விட பர்சனலா பேசிக்க அவர்களுக்கு என்ன இருந்துச்சு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவர்கள் சிந்திக்கக்கூடியதா இருக்கு. சோ இந்த மேஜ இன்னும் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா, மேஜ நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பஸ்காவை ஆயத்தப்படுத்த என்னத்தை சொன்னார்? மேசையில தான் உட்கார்ந்து இருந்தார். சீஷர்கள் இயேசு எல்லாம் மேசையில இருந்துதான் அவர் அப்பத்தை பிச்சு திராட்சை ரசத்தை கொடுத்தார். ஆமென். இங்க பாருங்க, கம்யூனியன் இஸ் a ஹீலிங் பவர் என்று நான் சொல்லுவேன். நீங்க கம்யூனியன் எடுக்கிற பொழுது நீங்க அதை விசுவாசத்தோடு, அர்த்தத்தோடு, நம்பிக்கையோடு எடுத்தா அது உங்களுக்கு என்ன செய்யும்? ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆமென். ஓகே. சோ இப்ப இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுப்போம். உபாகமம் 6:10 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் திரும்ப சொல்றேன், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், என்னவா, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், என்னவா, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போதும், எத்தனை பேர், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அது திருப்தியான ஆசீர்வாதம். 2 மீனும் 5 அப்பமும் தான் இருந்தது. அதுல இருந்தவர்கள் 5000க்கு மேற்பட்ட புருஷர். அஞ்சும் 2 7 அங்கேயே முழுமையை காண்பிக்கு. 7 பைபிள்ல முழுமை. சோ அப்ப ஆண்டவர் அத ஆசீர்வாதிச்சு பிளஸ் பண்ணி கொடுக்க, ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சாம்? திருப்தியான, கூட நிறைய மிஞ்சி அவர்கள் என்ன செய்யறாரு? கொண்டு வராங்க. இங்க அதே வாசனம் பயன்படுத்தப்படுது. பாருங்க, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க அநேகர் நீங்க கேட்பீங்க, இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சது, கிருபை இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சதுல நாம் என்ன செய்யறோம்? இளைப்பாடுறோம். கிருபை அல்லது விசுவாசம் தான். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், நீங்க பிதாக்களுக்கு ஆணையிட்ட இந்த இளைப்பாறுதலுக்குள்ள போய்க்க, என்னவோ இந்த தேசம் என்னத்தை சொல்லுது? எபிரேயர் 4 படிச்சோம், இளைப்பாறுதல். சோ அப்ப இந்த இளைப்பாறுதல் நீங்க பிரவேசிக்கும் போது நீ கட்டாத, நீ நிரப்பாத, நீ வெட்டாத
நீ நடாத. சோ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நம்முடைய கிரியைகளின்படி அடிப்படையில் அல்ல. அதுதான் இந்த வசனம். பாருங்க, பழைய உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கு? மறைக்கப்பட்டிருக்கு. அது சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவருடைய சித்தம் என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ள நம்ம இடப்பாறுதலுக்கு கொண்டு போகணும். அது அதுக்குள்ள அந்த தேசத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா, அல்லது கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா, அங்க இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நீ நடாத, நீ நிரப்பாத, நீ வெட்டாத ஆசீர்வாதங்களைத்தான் நீ என்ன செய்ய போறாயம்? அனுபவிக்க போறாயம். சோ நம்ம கடவுளை நம்பலாமா, நம்ப கூடாதா? அவருக்கு இளைப்பாறலாமா, இளைப்பாறக்கூடாதா? திரும்ப வாசிப்போம். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளை. சொந்த வீடு இல்லாத நீங்க நம்புங்க. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடு. பாருங்க, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள். நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள், நீ நிரப்பாத சகல நல்ல வசதிகள் நிரம்பிய வீடுகள், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற, ஏற்கனவே வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளை, நீ நடாத திராட்சை தோட்டங்களை, மற்றது ஒலிவ தோப்பங்களை எல்லாம் அவர் உனக்கு கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுத்துட்டார் அவர். இதெல்லாம் எங்க இருக்குது? வராந்தத்துக்கு இருந்ததா? அவிசுவாசத்துக்குள்ள இருந்ததா? இல்ல. அவிசுவாசத்துல 40 வருஷம் தெரிஞ்ச காலத்துல இதெல்லாம் இருந்ததா? பழைய உடன்படிக்கை உங்களோட கிரியைகளுக்கு தக்கதாக தன்று. அதுதான் இன்னைக்கு உலகத்துல கர்மான்னு சொல்றாங்க. நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதா நாம் என்னத்தை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம். அது பழைய உடன்படிக்கை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்காத மக்கள் அனுபவிக்கிற ஒரு அனுபவ வாழ்க்கை தான். அவர்கள் எதை விதைக்கிறார்களோ அவர்கள் அறுக்கிறார்கள். ஆனா இங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தவன் நாங்க விதைச்சதே அல்ல, இயேசு கிறிஸ்து விதைச்சத, இயேசு கிறிஸ்து செய்தத, இயேசு கிறிஸ்து சிறுமையில செய்து முடிச்சத. இதைத்தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் அப்படியே பச்சையாக பேசுறார். நீங்க என் குமாரன் மூலமாக நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? அனுபவிக்க போறீங்க. அப்பொழுது நீ என்ன செய்யாத? பாருங்க அடுத்த வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாய் எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்படப்படின கர்த்தரை மறவாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. ஏன் நாங்க மறக்கணும்? இயேசுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவன் ஏன் இயேசுவை மறப்பான்? ஏன் நாம கர்த்தரை நாம மறக்க போறோம்? இயற்கையாகவே நாம் அவரை நேசிக்க போறோம். யாரும் அதான் பவுல் சொல்லுகிறார் எபிரேயர்ல, ஒருவரும் அவனுக்கு போதிக்க வேண்டியது இல்லையா கர்த்தரை நேசி என்று. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனா பின்னுக்குதான் போறோம். முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில்
நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி. யார் இவர்களை அந்த தேசத்துக்கு பிரவேசிக்க பண்ணினது? கர்த்தர். ரைட்? எபிரேயர்ல பாக்குறீங்க, அவருடைய அவிசுவாசத்தினால பிரவேசிக்கல. அது உண்மைதான், அந்த சந்ததி பிரவேசிக்கல. ஆனா பிறகு ஒரு சந்ததி பிரவேசிக்குது. ரைட்? அது இன்றைக்கு நாம கிறிஸ்துவுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அடையாளம். அப்ப விசுவாசிச்ச சந்ததி பிரவேசிக்குது, விசுவாசியாத சந்ததி வனாந்தரத்துல வாழ்ந்துச்சு. அதே போல இன்றைக்கும் கிறிஸ்தவத்துல விசுவாசித்தவர்கள் செத்த கிரியைகளை விட்டு நீங்கி என்ன செய்கிறார்கள்? இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறார். அப்ப இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தாத்தான் கிறிஸ்துவால செய்து முடிச்ச ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகுது? கிரியை செய்ய போகுது. நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாகிறவர்கள் கிருபையை விட்டு விழுந்து கிறிஸ்துவனிடத்துல இருந்து என்ன செய்தார்களாம்? கிருபையை விட்டு விழுந்தாங்க. அப்ப கிறிஸ்துவனிடத்துல பலன் இல்லை. அப்ப நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக இருக்க நாம் என்ன செய்யறோம்? திரும்ப செத்த கிரியைகள்ல நாம் என்ன செய்யறோம்? வாழ்கிறோம். கிறிஸ்துவத்துல பலன் இல்லை என்றால் கிறிஸ்துவால செய்து முடிச்ச ஆசீர்வாதங்கள் எங்களோட வாழ்க்கையில கனி கொடுக்காசு. எங்களோட வாழ்க்கை பட்ட மரம் போல இருக்கும், செழிப்பான மரமா இருக்காஸ், கனி கொடுக்கிற மரமா இருக்காஸ். காரணம், நாம இன்னும் முழு நம்பிக்கை இல்லை, இளைப்பாறை இல்லை. இங்க பாருங்க, நீ சுதந்திரிக்க போற தேசத்துக்கு கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், ஏமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபிசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. 7 பலத்த ஜாதிகளை என்றா முழு சாத்தானையும், 7 என்றா முழுமை, முழு சாத்தானையும் அவர் என்ன செய்வார்? துரத்துவார். ரைட்? 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். இது பேதுரு சொல்றாரா இல்லையா? 1 பேதுருல பவுல் சொல்றாரா இல்லையா? சொல்ற. நாமே அவரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி. ஏன்னா நம்முடைய பரிசுத்தம் தேவனால் நாம் என்ன செய்யப்பட்டோம்? பரிசுத்தமாக்கப்பட்டோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாங்க பரிசுத்தமாக்கப்பட்டோம். அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்? அந்த பரிசுத்தத்துல இளைப்பாறினோம். அதை இதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றார். பழைய உடன்படிக்கையில் இருக்கிற காரியம் தான் இங்க நமக்கு வெளிப்பாடாக கிடைக்கும். சகல ஜனங்களையும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்ச சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆண்டவர் நம்ம என்ன செய்தார்? இப்ப தெரிஞ்சு கொண்டார். எத்தனை சொல்லுங்க? அவர் நம்ம தெரிஞ்சு கொண்டார். பரிசுத்தர்களாக, நீதியாக, அவருடைய நீதியாக, அவருடைய பரிசுத்தமாக, அவருடைய பிள்ளைகளாக. ஆமென். தெரிஞ்சு கொண்டார். பாருங்க வசனத்தை. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிஞ்சு கொள்ளவில்லை. பாருங்க, ஆண்டவர் என்னத்தை நினைப்பூட்ட வாரார் இங்கே. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு இருக்கிற மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் இது. சகல ஜனங்களிலும் நீங்கள் ஒரு திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வச்சு உங்களை தெரிஞ்சு கொள்ளலையா? நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், சொல்லுமா, கர்த்தர் எங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், நாங்கள் அவருடைய அன்பு கூர்ந்ததினால அல்ல, கர்த்தர் எங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும்.
உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஏற்கனவே கொடுத்த ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால், தன்னுடைய பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய ஏத்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கை நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவர் என்றும். ஏன் நாம சொல்றோம் கர்த்தரே தேவர் என்று? ஏன் நாம சொல்றோம் கர்த்தரே தேவர் என்று? ஏன் நாம சொல்றோம்? நாம சொல்றதுக்குரிய அர்த்தம் தெரிஞ்சா பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீ வந்து அவள் உண்மையா அர்த்தம் தெரிஞ்சவளா இருந்தாள். கர்த்தரே தேவன் என்று ஏன் சொல்றோம்? அவர் நாம் நல்லவன் என்றதுக்காக நம்ம என்ன செய்யலையாம்? அவர் நம்ம அன்பு வச்சு நமக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை, நான் வெட்டாத, நான் நடாத, நான் சேர்க்காத, நான் செய்ய ஒன்றையும் தராம எந்த அடிப்படையில அவர் என்ன நேசிக்காம தந்த அடிப்படையில என்ன நேசிச்சபடியாலதான் நான் இன்றைக்கு இவ்வளவு திரளான ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன் என்று சொல்ற அளவுக்கு இருக்கிறபடியாலதான் கர்த்தர் தேவன் என்று சொல்லட்டான். ஆமேன். ஆகையால் உன் தேவனான கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து, ஆமேன், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்வதற்கு அவர் 1000 தலைமுறை மட்டும். எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். இப்ப ஏன் நாம இயேசுவில் அன்பு கூறுறோம்? தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனை, அவருடைய கற்பனை என்னவாம்? அதைத்தான் எங்க மேல வாசிச்சோம். இன்னைக்கு மனுஷனுக்கு கடவுளுடைய கற்பனை என்றாலே என்னன்னு தெரியுமா? கடவுளுடைய கற்பனை, அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நம்ம ஆசீர்வதிக்கிறது, நமக்கு ரட்சிப்பு தர்றது, கிருபையினால, கிரியுடனால இல்ல, கிருபையினால. சோ இப்ப மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள்ல இருக்கிறீங்களா? எல்லாரும் நித்திரை விட்டுருக்க அலும்புங்க. அவருடைய கற்பனை என்ன தெரியுமா? உங்களை குடும்பமா பிளஸ் பண்றது. இதைத்தான் இங்க பேச வேண்டும். நீங்க பலத்த ஜாதி, நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, இல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கிறீங்க, இல்ல ஆண்டவருக்கு கணக்க கிரிய செய்றீங்க, இல்ல உங்களோட ஜெபம் நீண்ட நேரமா இருக்கு. இதெல்லாத்தையும் முதல் குப்பையில போடு. நீங்க அவர் மேல வச்ச அன்பை முதலாவது குப்பையில வச்சிருங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கொண்டதினாலும் உங்கள் பிதாக்களுக்கு தானே அவர் உண்மை உள்ளவர் என்பதனாலும். ஆமென். சோ இதை எப்படி புதிய உடன்படிக்கைக்கு ஜோவான் கொண்டு வந்தார் தெரியுமா? வாசிப்போம். 1 ஜோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. இது அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இதுக்கு பேர் தான் ஐயா அன்பு. இதுதான் அன்பு உண்டாயிருக்கா? இந்த அன்பை நாம போக்கஸ் பண்ணலையோ, இந்த அன்பு நாம போக்கஸ் பண்ணலேண்டா எங்களோட லைஃப் உண்மையா வேஸ்ட்.
இதைத்தான் உபாவத்துல பேசுகிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவருடத்தில் என்ன செய்வோம்? அன்பு கூற கடனாளிகளா இருக்கும். அவ்வளவுதான். நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள்ள நாம் இளைப்பாறைக்கதான் உண்மையாகவே நாம் என்ன செய்ய போறோம்? மனுஷனை நேசிக்க போறோம். எல்லாட்டிக்கு மனுஷனை நேசிக்கிறதே நாம் தேவனிடத்துல இருந்து அன்பை வாங்குறதுக்காகத்தான் அது எங்களை கொண்டு போவோம், செத்த கிரியைக்குள்ள கொண்டு போவோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்யறது எல்லாமே கூடுதலா செத்த கிரியைக்கு போகுது. என்ன? எப்ப அவரால நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்புல நாம் இளைப்பாறையில் என்று சொன்னா, அவரால பெற்றுக்கொண்ட ரட்சிப்புல நாம் இளைப்பாறையில் என்று சொன்னா, அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது கடவுளுடைய பார்வையில் அது செத்த கிரியா மாறும். ஆனா தேவன் இவ்விதமாய் நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருக்க, தேவன் இவ்விதமாய் நம்ம நேசித்திருக்க, தேவன் இவ்விதமாய் நம்முடைய பாவங்களை ஏற்கனவே மன்னிச்சிருக்க, தேவன் இவ்விதமாய் நம்மளுக்கு பரிசுத்தத்தை தந்திருக்க, நீதியை தந்திருக்க, நித்திய ஜீவனை தந்திருக்க, தேவன் இவ்விதமாய் நம்மை சுகப்படுத்தி இருக்க, பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லி இருக்க, தானியத்தையும் அல்லது திராட்சை ரசத்தையும் என்னவோ எண்ணெயும் நமக்கு கொடுத்திருக்கார். அப்பம், திராட்சை ரசம், இதெல்லாம் என்னத்தை குறிக்க தெரியுமா? தேவனுடைய செழிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம். பாருங்க, அப்பம் ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்? அப்பம் என்று சொல்லப்படுது. தேவனுடைய வார்த்தை அப்பம். அப்பம் என்றா அது என்ன சும்மா காலையில் எழும்பினோடனே அப்பம் சும்மா இருக்குதா? இல்ல. அப்பம் அல்லது ஆங்கிலத்துல பிரெட் இருக்கு, அதை நாம தமிழ்ல மொழிபெயர்த்தா பான். சரியா? பான் அல்லது ஒரு ரொட்டி. இந்த ரொட்டி என்ன உங்களுக்கு என்ன அப்படியே நிலத்தில இருந்து ரொட்டி முளைச்சு வருதா? இல்ல. கோதுமைய, தானியத்தை நீங்க கிரஷ் பண்ணி, நீங்க அதை உடைச்சு நொறுக்கி, அதை பிறகு குழைச்சு மாவாக்கி பேக்கரி அவளுக்கு வச்சுதான் அதை என்ன செய்யுது? பிரெட்டா வருது. ரைட்? இத மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த திராட்சை ரசம். திராட்சை ரசம் என்ன? சும்மா வருதா? திராட்சை ரசம் மரத்துல இருந்து அப்படியே திராட்சை வைன் அப்படியே குடிக்கிறதுக்கு ரெடியாக வருதா? இல்ல. திராட்சை பழத்தை கிரஷ் பண்ணி நொறுக்கி அதை பதப்படுத்தி அதை நீண்ட நாளம் ஒண்ணுக்கு அடைச்சு வச்சு அது ரசமாக கொடுக்கப்படுது. ஆயில், எண்ணெய், ஒளிவெண்ணெய் அப்படியே நமக்கு எண்ணெயாக மரத்திலிருந்து வருதா? இல்ல. அதை கிரஷ் பண்ணி, அதை நொறுக்கி உடைச்சு அமுத்தி நசுக்கி அதை பதப்படுத்தி பண்படுத்தி தான் என்ன செய்யுது? ஒயிலாக வருது. இது மூன்றும் என்னத்துக்கு பைபிள் சொல்லுது? இயேசு நமக்காக நொறுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, ஆமென், அவரில் இருந்து புளிஞ்ச ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு நானும் நீங்கள் என்ன செய்ய போறோமா? பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இயேசு எப்பவும் பாருங்க ரெடிமேட். அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுக்கு ரெடிமேட்டா இருக்கு. அதாவது சொல்ற, நீ நடாத, நீ வெட்டாத, நீ பண்படுத்தாத, ஆமேன், இதெல்லாம் தான் தன்னுடைய குமாரனை அவர் நொறுக்கி, தன்னுடைய குமாரனை நொறுக்கி அடிச்சு அதன் மூலமாக புளிஞ்ச சாறு, அதன் மூலமாக வந்த திராட்சை, புதிய திராட்சை ரசம் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் பெறுகிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருக்கு. திராட்சை ரசம் என்னத்துக்கு அடையாளம்? மகிழ்ச்சி, செலிப்ரேஷன்.
உடன்படிக்கையில எல்லாம் திராட்சரசம் ஏன் குடிப்பார்கள்? ஏன் கல்யாண வீட்டுல திராட்சரசம் கொடுக்கப்பட்டது? செலிப்ரேஷன், சந்தோஷம். ஆமீன். திராட்சரசம் கவலைக்கு குடிக்கிறது அல்ல. இன்றைக்கு அநேகர் என்னத்தில் குடிப்பார்கள்? கவலை என்றா குடிப்பார். கவலைக்கு குடிச்சா கவலை போவாது. இருக்கிற கவலையோட இன்னும் 5 மீட்டர் ஏறித்தான் நிக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கவலைப்படுறவன் குடிச்ச பிறகு இன்னும் விளம்புவான். ஆனா வைன், திராட்சரசம் கவலைக்கு குடிக்கிறது அல்ல. பைபிளின் படி அது ஒரு சந்தோஷத்துக்கு அடையாளம். ஆனா கிறிஸ்து தான் எங்களுக்கு ரியல் சந்தோஷம். ஆமீன். கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு அவர் சமாதானத்தை, சந்தோஷத்தை தர, மகிழ்ச்சி. ஆமீன். சோ இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டபடி அவருடைய சித்தத்தின்படி நாம் என்ன செய்யறோம்? அவருடைய தளம்புகளால் குணமாகிறோம். என்ன சுகம் நமக்கு கிடைக்குது? பாவ மன்னிப்பு கிடைக்குது. அது மட்டுமல்ல, நமக்கு தெய்வீக சுகம் அவருடைய தளம்பினால். சோ அப்ப நமக்கு இன்றைக்கு கிடைச்ச அப்பம் இயேசு, கிரெயின் தானியம் இயேசு, முதல் பலன். அந்த பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா தானியம், அதுல 10 முதல் பலனை கொண்டு வா. சோ அதெல்லாம் யார குறிச்சது? இயேசு. இன்றைக்கு தானியமாகிய இயேசு, கோதுமையாகிய இயேசு என்ன செய்யப்பட்டார்? நமக்காக நொறுக்கப்பட்டு பிசைஞ்சு புளிஞ்சு கொண்டு வந்த ஒரு அப்பந்தான் இன்றைக்கு நாம புசிக்கிற அப்பம். இத புசிச்சா உங்களுக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா? அந்த வார்த்தையை புசிச்சா, இதை நம்பினா, அல்லது அவருடைய திராட்சரசத்தை குடிச்சா உங்களுக்கு சந்தோஷம் ஆனா லைஃப் இருக்குமா இல்லையா? கட்டாயம் இருக்கும். அவருடைய திராட்சரசம் இன்றைக்கு நாம் அவருடைய வார்த்தை தான். எல்லாமே அவருடைய வார்த்தை. ஆமென். அவரால புளிஞ்ச எண்ணெய் இயேசு நமக்கு அபிஷேகமா இருக்கிறாரா இல்லையா? இப்ப அவரால் பெற்ற அபிஷேகம் நமக்குள்ள நிலைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, இவ்வளவு கேட்டும் நாம் என்ன செய்யல? கிறிஸ்துவுக்கு இளைப்பாறோம். ஆமென். அவர் மேல முழு நம்பிக்கை வைப்போம். ஆமென். செத்த கிரியலுக்கு நீங்கி இப்ப 1 யோவான் 4:10 வாசிச்சேன், ரைட்? இப்ப 19 பாருங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரில் அன்பு கூறுவோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். சோ இதைத்தான் இங்க உபாகமத்துல நாம பார்க்கிறோம். ஆகையால் தேவனை கர்த்தர் என்ன செய்ய எங்களை அன்பு கூர்ந்தபடியால் என்று சொல்ற. ஆகையால் தேவனை கர்த்தரை தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனை கைகொள்வதற்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையின் தாவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் நீ அறிய கடவாய். ஆமென். அவரோட நீங்க ஏன் அன்பு கூறுறீங்க? அவருடைய கற்பனை என்ன? எங்களை அவருடைய தேசத்துக்குள்ள கொண்டு போகணும், எங்களை அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போகணும், எங்களை கிறிஸ்துவோட அவர் சேர்க்கணும், கிறிஸ்துவோட நாம ஒன்றாக எப்பவும் இருக்கத்தக்க ஒரு வழியை உண்டாக்கணும். உண்டாக்கிட்டார். இப்ப நீங்க அவருக்குள்ள, அவர் உங்களுக்குள்ள. அது மட்டுமல்ல, அவரால் பெற்ற பரிசுத்தம், அவரால் பெற்ற நீதி, அவரால் பெற்ற ஞானம், அவரால் பெற்ற மீட்பு, இதுல எல்லாத்திலையும் நீங்க அந்த சத்தியத்தில் நீங்க இளைப்பாறுகிற பொழுது ஆமென், அது உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சியையும் வெற்றியையும் தரும். ஆமென். சோ அப்ப இளைப்பாறுதல் என்றது இன்ஆக்டிவ் இல்ல. இளைப்பாறுதல் ஒரு இன்ஆக்டிவ் இல்ல. இளைப்பாறுதல் தான் உங்களோட வாழ்க்கையில இன்னும் பெரிய கிரியைகளை செய்யப்படும். ஆமென். நான் முன்ன ஸ்டார்ட்ல சொன்னேன், நான் குடும்பத்துல அப்ப சரியான இன்ஆக்டிவா இருந்தேன். ஏனென்றா எந்த ஆக்டிவ் எல்லாம் எந்த கிரியைகள் எல்லாம் சேர்ச்சோட தான் இருந்துச்சு. சரி, சேர்ச்சோட இருக்கிறது பிழை இல்லை. ஆனா செத்த கிரியைகள் சேர்ச்சோட இருந்தீங்கன்னு சொன்னா, செத்த கிரியைகளை செய்து எந்த பிரயோசனம் இல்லை. குடும்பத்துக்கும் பிரயோசனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோசனம் இல்லை. சோ ஒட்டுமொத்தத்துல
கணக்க வேஸ்ட். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்துல அவருடைய இளைப்பாறுதல்ல நாம பிரவேசிச்ச பொழுது கிறிஸ்துவுக்குள்ள உண்மை அறிஞ்ச பொழுது, கிறிஸ்துவுக்குள்ள உண்மை அறிஞ்ச பொழுது, அப்புறம் நாங்க செய்யற கிரியைகள் எல்லாம் அது அது பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமீன். அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கொஞ்சம் 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 கொஞ்சமாக நாம எதை செய்தாலும் அப்புறம் உண்மையாக, மெதுவாக, ஆறுதலாக, பொறுமையோடு நாம செய்வோம். பாருங்க, பவுல் இயேசுவால தொடப்பட்டு 14 வருஷம் அவர் எந்த ஒரு ஊழியமும் செய்யல. பைபிள் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. காரணம் என்னவா என்று நான் யோசிச்சா, அவர் தேவனால பெற்றுக்கொள்றதிலேயே பொறுமையோடு காத்திருந்தார். ஏண்டா அவர் சொல்றாரு கலாத்தியருக்கு, நான் உங்களுக்கு போதிக்கிறது நான் எந்த மனுஷனிடத்துல இருந்து பறையில, நான் அந்த நேராக இயேசு கிறிஸ்துவத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னேன். அவர் கிறிஸ்துவுக்கு இளைப்பாற ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முதல் அவர் செத்த கிரியை, அவர் தன்னுடைய மதத்துல செத்த கிரியை அவர் தான் சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக நினைச்சேன் என்றார். அப்ப அவருக்கு கேட்க 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 அவர் செத்த கிரியையில இருந்து அவர் நாளுக்கு நாள் மறிக்க வலிக்கிட்டார். தேவன் பேச 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 அவர் தன்னை என்ன செய்தார்? தயார்படுத்தி கொண்டார். நீங்க சும்மா ஊழியம் செய்யறேன்னு சொன்னா யாரும் ஊழியம் செய்ய போலாம். ஆனா நீங்க தேவனால பயன்படுத்தப்படும் என்று சொன்ன உண்மையான அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் போதிச்சு கொண்டே இருப்பார். அப்ப நாம் என்ன செய்வோம்? அதுக்கு பிறகுதான் பவுல் வந்து பெரிய காரியங்கள் எழுதி வச்சார். ஆமென். இந்த தேவனை கிறிஸ்துவ நம்பலாமா? நம்பலாம். ஏன்? இங்க என்னவா? நாங்க நடாத, நாங்க நீர் பாய்ச்சாத, நாங்க செய்யாத எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இங்க என்ன செய்ய போறோம்? சுதந்திரிக்க போறோம். எங்களோட வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவால சுதந்திரிக்க போறோம். ஆமென். சகலதை நீங்க உங்க ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். ஆமென். இது அவருடைய சித்தம். இதுதான் அவருடைய சித்தம். இதுதான் பழைய ஏற்பாடுல இருந்து அவர் சொல்லிக்கொண்டே வாரார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு சகலதையும் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறார். ஆமென். சகலதை, ஆமென், சகலதை சகலதும் ரெடியா இருக்கு. நன்றி. ஓகே, நம்ம கம்யூனிட்டிக்குள்ள போறோம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, முழு நிச்சயத்தோடு இந்த கம்யூனியன்ல நீங்க பங்கு பெற்ற போறீங்க? ஆமென். இன்னொரு வசனத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். உபாகமம் 12 வாசிகள். இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்கு காத்து உண்மையில அன்பு வச்சு உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. பாருங்க, ஆண்டவர் எங்களை பெருக பண்ற அவருடைய வேலை. ஆசீர்வாதத்தை பெருக்கிறஸ். உன் கற்பக்கனியை ஆண்டவற்ற முதல் ஆசீர்வாதம் என்ன? கற்பக்கனி. சொல்லுங்க, கற்பக்கனி. நாங்க நம்புறதில்லை.
உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். என்ன ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாருங்களே? நியாய பிரமாணத்துக்கு கீழே எங்களை வாழ சொல்றாரா? இல்ல. என்ற கற்பனையை நீ ஏற்றுக்கொள், என்ற உடன்படிக்கையை நீ நம்பு, என்ன நீ நம்பு, எங்களுக்கு இளைப்பாரு. ரைட்? ஆசீர்வாதம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நான் உங்களுக்கு 100% ப்ராமிஸோட சொல்றேன். இந்த வார்த்தைக்குரிய பலனை நீங்க நீ வெற நாட்களில வெற வருஷங்கள்ல நீங்க பாப்பீங்க. ஏன் தெரியுமா? உலகம் அவ்வளவு தூரம் இருளுக்க போகுது. கார் இருள் உலகத்தை சூழுது. ஜனங்கள் செத்து மடிஞ்சு கொண்டிருக்கிறார். வனாந்தரத்துல எப்படி அவிசுவாசிகள் செத்து மடிந்தார்களோ, இன்றைக்கு உலகத்துல ஜனங்கள் திடீர் மரணங்களினாலும் திடீர் நோய்களினாலும் சாத்தானுடைய நோய்களினாலும் செத்து விழுந்தொன்றிருக்கிறார். இதை நான் ஆவிக்குரிய கண்ணால நான் பார்க்கிறேன். ஆனால் நீயோ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இது அவருடைய வார்த்தை, இது அவருடைய ப்ராமிஸ். ரைட்? இதனால இதன் நிமித்தம் தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. வேறு ஒரு காரணமும் இல்லை. உங்களுக்குள்ளும் உங்கள் விரிய ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடியா இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவர்களை வர பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் நீங்க இத உங்களுக்கு சொந்தமாக நீங்க இதை ஏற்றுக்கொள்றீங்க? ஏன்னா இன்னைக்கு நீங்க புறஜாதி அல்ல. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க இப்ப இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள்ள கொண்டு வரப்பட்டுட்டீங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆண்டவற்ற வசனம் வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. ஆமேன். சோ இப்ப நீங்க நினைக்க கூடாது இது சும்மா எங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாம பிளவுறோம், இதெல்லாம் எங்களுக்கு சும்மா வரும். எஸ், ஆண்டவர் சும்மா கொடுத்ததுதான் கிஃப்ட். கிஃப்ட வந்து எங்களுக்கு ஆக்கள் சும்மா கொடுக்கிறார்கள் தான். ஆனா அதை நாம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். சோ விசுவாசத்தினால நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். சோ இப்ப விசுவாசம் எங்களுக்கு தேவைப்படுதுங்க. சோ விசுவாசத்தினாலதான் சுதந்திரிக்கலாம். கானான் தேசத்துக்கு இல்ல, அவர்கள் பிரவேசிச்ச பிறகு விசுவாசம் இல்லாம அல்லது அவர்கள் அதை குறிச்சு ஒரு அக்கறை இல்லாம இருந்தபடியால அநேக பட்டணங்கள் அவர்கள் சுதந்திரிக்க, அநேக பிசாசு அவர்கள் துரத்தாம இருந்தார்கள் என்று ஆண்டவர் சொன்ன பிறகு, ஆண்டவர் சொன்ன நீங்க போன பிறகு நீங்க செய்ய வேண்டிய வேலை எல்லா பிசாசை நீங்க என்ன செய்யணும்? துரத்தணும். நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்கு இரக்கமே பாராட்டக்கூடாது. ஆனா நாம என்ன செய்யறோம்? எல்லாரையும் கூட்டி சிலோட வச்சிருப்போம். சோ இன்னைக்கு நான் கேட்பேன், கேட்ட அப்படியே போயிடுவோம். ஆனா இதுல நாம எங்கட இருதயம் எங்கேயோ அங்கதான் எங்கட பொக்கிஷம் இருக்குமா. எத்தனை சொல்றேன், நான் இந்த இருதயத்தை ஆண்டவட்ட வார்த்தையில நான் என்ன செய்ய போறேன்? வைக்க போறேன். I want to believe him. நான் கடவுளை நம்பணும். நம்பினாத்தான் உலகத்துல நாம என்ன செய்வோம்? எல்லா ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென். இனி
இப்படித்தான் இந்த ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை பார்க்க போறாங்க. நீங்க சொல்லுங்க, என்ன வாய் ஆண்டவர் வாயால பேசுங்க, அறிக்கையிடுங்க, அட்லீஸ்ட் உங்களோட சிந்தையால சிந்தியுங்க. சொல்லுங்க, இருள்லதான் நான் வெளிச்சமா இருக்க போறேன். ஆமேன். இருள் உலகத்துல இருக்கலாம், ஆனா கிறிஸ்து நமக்கு வெளிச்சம். ஆமேன். நான் இன்றைக்கு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், உப்பா இருக்கிறேன். சோ இனித்தான் எனக்கு வேலை, இனித்தான் நான் ஷைன் பண்ண போறேன். காரணம் நான் அல்ல. ஏனென்றா ஏன் நான் தைரியமா சொல்றேன்னா, நான் வெட்டாததானே, நான் நடாததானே அறுக்க போறேன், நான் வெட்டாததானே துறவுகள்ல இந்த தண்ணி எடுக்க போறேன், நான் பண்படுத்தாத திராட்சரசத்தானே புசிக்க போறேன். ஆமீன். நான் மாக்குழைக்காத, நான் பேக் பண்ணாத பானத்தானே சாப்பிட போறேன். நான் பண்படுத்தாத திராட்சரசத்தை நான் குடிக்க போறேன். இதெல்லாம் என் அப்பா பரலோக தகப்பன் தன் குமாரனை புழிஞ்சு எடுத்த ஆசீர்வாதத்துல நான் வாழ போறபடியா நான் தைரியமா சொல்லுவேன், நான் தைரியமா சொல்லுவேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆமென். 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 இந்த வெறி உங்களுக்கு இன்றிலிருந்து பற்றி எரியட்டும். என்ன பவுல் சொல்லுகிறார், நீங்க திராட்சரசத்தினால் வரி கொண்டவர்களா இல்லாம தேவனுடைய ஆவியில வரி கொண்டவர்களா இருங்க. என்றா எப்படி என்றா, இதுதான் தேவனுடைய ஆவியில வரி கொள்றது. ஆண்டவற்றை கிருபையின் வசனத்தை நற்செய்தியை உங்களுக்கு ஒருவன் பிரசங்கிச்சா அதுல நீங்க வரி கொண்டுருவீங்க. ஆமென். மற்றவன் சொல்லிட்டு போட்டு இவர்கள் ஆசீர்வாதத்துக்காக தேவனா தேடுறாங்க. அப்ப அவங்க என்னத்துக்காக தேடுறாங்க? ஆனா பைபிளை திறந்தா எல்லாம் ஆசீர்வாதத்தான் இருக்கு. நான் என்ன செய்யறேன்? அவர் கொடுக்கிறன்ற மற்றவன் யார் தடுக்கிறது? அவர் சொல்றார், நான் உன்ன தேசத்துக்கு கொண்டு வைப்பேன்னு சொல்றேன். இதுதான் பைபிளே, முழு தீமே இதுதான். அங்க சொல்றார், அங்க போன பிறகு நீ வெட்டாத, நீ நடாத, நீதான் எல்லாமே இந்த குமாரன் மூலமா தான் நடக்க போன்ற. பிசாசுக்கு பிடிக்காத உபதேசம் இதுதான். சில கிறிஸ்தவர் சொல்லுவார், இது சலிப்பின் உபதேசம் உண்டு. இதுல என்ன சலிப்பு இருக்கு? இது ஆண்டவர்ட்ட வார்த்தை, இது சலிப்புத்தான். இதுதான் சுவிசேஷம். அந்த செழிப்புக்குத்தான் நீங்க ஜபிக்கிறீங்க. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் எதை சொல்லுவார்கள், ஒரு வருத்த துன்பம் வந்த உடனே பிறகு உபவாசம் இருந்து ஜபம் பண்ற. அப்ப நீ ஜபிக்கிறாய். பண கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த தரித்திரம் வந்த உடனே நீ போய் பாஸ்டர்ட்ட சொல்றாய், ஜபிக்கிறாய். உபவாசம் போட சொன்னா ஜபிக்கிறாய். அப்ப நீ ஜபிக்கிறாய். உனக்கு தானே பணம் தேவை, உனக்கு தானே செழிப்பு தேவையில்லை. ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசத்தினால பெறாம நீங்க கிரியனால பெற நினைக்கிறீங்க. அதான் வித்தியாசம். கம்யூனியன். சோ எத்தனை பேர் நம்பிக்கை, விசுவாசம்? சோ இது மிக முக்கியமானது. ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பம் இத நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. அவர் அப்பத்தை எடுத்து அதை பிச்சு கொடுத்த, இதை வாங்கி புசியுங்க, உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். சோபத்தை இஸ்திரி சொன்னால், மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டி சாப்பிடுமே. சோபத்தை கம்யூனியன்ல இருந்து நடக்குதுங்க, மேஜையில இருந்து நடக்குது. இயேசு பிள்ளைகளுக்கு அப்பத்தை பிச்சு கொடுக்கிறார்.
சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், பரிசுத்தத்தை கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். இயேசு தன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆமே. சோ வாங்கி புசிக்கிறீங்களா? இயேசுவே நன்றி. தெய்வீக சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். நீங்க சிலுவையில எங்களுக்காக நொறுக்கப்பட்டபடியா உங்களோட தளம்பினால நாங்க குணமடைகிறோம். நன்றி இயேசுவே. உட்கொள்வோமா? நன்றி. திராட்சை ரசம், அவருடைய ரத்தம் எங்களோட சகல பாவங்களையும் அக்கிரமம் எல்லாம் மன்னிச்சது. சுத்த மனச்சாட்சி எங்களுக்கு தந்து தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் நாம். ஆமே. துரு மனச்சாட்சி நீக்கப்பட்டவர்கள். ஆமேன். சோ அதனால உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலே கிடைச்சது. எத்தனை பேர் சொல்றீங்க இளைப்பாறுதலே கிடைச்சது? இந்த மன்னிப்பு நான் அறிஞ்சு கொண்டதுனால. ஆமேன். அது மட்டுமல்ல, அது நன்மையானவைகளை பேசும். உட்கொள்ளும். நன்றி இயேசுவே. நோப்பனே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு நன்றி. இன்றைக்கு விசுவாசத்தினால இன்னும் உங்களோட இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கட்டும். இன்னைக்கு இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்காம இருக்கிறதுக்கு பெரிய காரணத்தை நான் சொல்லுவேனா இருந்தா லேக் ஆஃப் நாலேஜ், அதாவது அவருடைய அறிவு இல்லாம, சத்தியத்தினுடைய அறிவு இல்லாத, அதை கேட்டவர்கள் அதை விசுவாசத்தோடு கேட்காதனால. கேட்க கேட்க நாளடைவில் உங்களுக்குள்ள இளைப்பாறுதல் பெருக, சமாதானம் பெருகும். தேவனுடைய சமாதானம். ஆமென். ஆண்டவருடைய சமாதானம். நான் உன்னோடே இருக்கிறேன் என்றார். ஆமென். அந்த வசனங்களை பார்த்தீங்க. அவர் நம்மோட இருக்கிறார். இந்த ஜனங்கள் எவ்வளவுக்கு வழி தப்பி போனாலும் கூட ஆண்டவர் எப்படியாச்சும் அவர்களை திரும்ப என்ன செய்யறார்? அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணினார். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட பேசுறது எல்லாமே எங்களை என்ன ஒவ்வொன்றாக பிரவேசிக்க பண்றார், உங்களை பெற்றுக்கொள்ள பண்றார். ஆமென். நான் சொல்றேன், நான் உன்னை நீதியின் பாதையில நடத்துவேன் என்று சொன்னார். அவர் புல்லுள்ள இடங்களில் எங்களை என்ன செய்வாராம்? மேய்க்க பண்றாராம். எத்தனை விஷயம் இந்த புல்லுள்ள இடங்கள்ல உண்மையா நடத்துறத நான் இப்ப அறிஞ்சு கொள்றேன். அவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். அந்த மேய்ப்பன் நமக்குள்ள பரிசுத்தாவியா இருக்கிறார். இன்னைக்கு அவர் நம்மூடாக பேசுறார். அவே நாங்க நல்ல மேய்ச்சலை நாங்க என்ன செய்யறோம்? இப்ப கண்டடைகிறோம். இதெல்லாமே அவருடைய சுத்த 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 கிருபை. ஆமென். ரட்சிப்பை தந்தவர், அவரை இளைப்பாறுதலுக்கு நடத்தினதவர், அதுக்குள்ள போய் சுதந்திரிக்க பண்ணினதவர், சகலதும் துவக்கம் முடிவும் எல்லாமே இயேசுதான். ஆமென். எல்லாமே அவருடைய கிருபை தான். சோ இதை நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நடுக்கடலை மிதக்க கவலாஸ். உன்னை கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இயேசு, இது இப்ப ஞாபகம் பெறபடியா சொல்றோம், இயேசு கப்பல்ல நித்திரையா இருந்தார். அந்த நித்திரை என்னத்துக்கு? இளைப்பாறுதலுக்கு அடையாளம். நீங்க கூகுள்ல தட்டி பாருங்க, ரெஸ்டுக்கு டிக்ஷனரி நித்திரையும் கொடுக்குது.
விளக்கம். இயேசு அந்த கப்பல்ல இளைப்பாறினார். இயேசுவே இளைப்பாறினார். பிதா தன்னை நேசிக்கிறபடியால, பிதா தன்னை முழு தேக்கியாரும் எடுப்பார் என்றதாலதான் இயேசு கப்பல்ல படுத்திருந்தார். பெருங்காற்று, பெரும் புயல், கப்பல் கவிழ்ற கட்டம் மட்டும் போகுது. சீஷர்கள் என்ன செய்தார்கள்? பயந்து அவர்கள் கத்தினபடியால்தான் இயேசு எழும்பி இவர்களுக்காக அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லப்படும். இவர்கள் இருந்திருந்தா, இவர்கள் அந்த படகுல இல்லாம இருந்திருந்தா இயேசு உண்மையாவே நித்திரையாத்தான் இருந்திருப்பார். இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாறுதல், அவரை முற்றுமுழுதான் நம்பினா அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. நீங்க என்ன செய்வீங்க? நித்திரையா இருப்பீங்க. அதனுடைய அர்த்தம் இளைப்பாறுவீங்க. இயேசு அவர்களுக்கு கற்பித்தது தான் நித்திரையாக அவர்களுக்கு காண்பிச்சு கற்பித்தது. ஆனா அவர்களோ அதை புரிஞ்சு கொள்ளேன். அவர்கள் இயேசுவை எழுப்பும் என்று அதட்டினார். நானும் நீங்களும் இப்ப அறிஞ்சு கொள்றோம் தானே. அந்த விசுவாசம் தான் உங்களோட ரட்சிப்பை கொண்டுரும். ஆமேன். இளைப்பாறுதல் உங்களோட ரட்சிப்பை கொண்டுரும். ஆமேன். நீங்க இளைப்பாறின அதே சமயத்துல நீங்க பலத்த கிரியைகளை நடப்பிப்பீங்க. ஆமேன். குடும்பத்தை நேசிப்பீங்க, கணவனை நேசிப்பீங்க, மனைவியை நேசிப்பீங்க, பிள்ளை நேசிப்பீங்க, குடும்பத்துக்காக உழைப்பீங்க. ஏன்? காரணம் என்ன? நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இளைப்பாறிட்டீங்க, அவருடைய ரட்சிப்பில் இளைப்பாறிட்டீங்க. இப்ப அவர் உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யறார்? உங்களை வழி நடத்துறார். இப்ப முதல் செய்வதை விட பயங்கரமுள்ள பவர்ஃபுல்லான கிரியைகள் உங்களோட வாழ்க்கையில இருக்கு. ஆனா அது செத்த கிரியைகளா இருக்கு. ஆமேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், ஆசீர்வதிப்பார். இன்னும் அவருக்குள்ள பெறுவீங்க. எல்லா துதி கன மகிமையும் அவர் ஒருவருக்கு.